ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு கட்டிங் ப்ளவுஸ் 30 இன்ச் 32 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இடுப்பளவு 24 இன்ச் 26 இன்ச் வச்சுக்கலாம். ஒரே அளவில் 2 மெஷர்மெண்ட் கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் மட்டும் தள்ளி கட் பண்ணால் போதும். அதுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு லென்த்து 13.75 இன்ச் வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 13.25 கிடைக்கும். அதுக்கு ஸ்கேல் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் சைடு நெக்கு இறக்கம் என்ன வேணுமோ அது வச்சுக்கலாம். இது சின்ன ப்ளவுஸ் தான், 8.5 இன்ச் வச்சா போதும். நெக்கு அகலம் 2 இன்ச்சே போதும். இதை விட சுற்றளவு அதிகமாக இருந்தால் கழுத்து லூஸ் வரும். இல்லை நாட் வச்சு கட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி வச்சுக்கலாம். 4 இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம். அகலம் இறக்கவும் வேணாலும் வச்சுக்கலாம். ஷோல்டர் அகலம் 4.25 இன்ச்சு இதுக்கு போதுமானது. இதோட பெருசாக வச்சதுன்னா நெக்கு ரொம்ப லூஸ் வரும். கீழ் சைடு அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். 4.25 இன்ச்சுக்கு. ஆம்கோல் இறக்கம் 4.5 இன்ச் வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ உடம்பு லூஸ் என்ன வேணுமோ அது வச்சுக்கலாம். எட்டே கால் இன்ச் வச்சோம்னா 16.5 இன்ச் கிடைக்கும். அப்போ 33 இன்ச் வரும். உடம்பு சுற்றளவை விட 1.5 இன்ச் 2 இன்ச் ஜாஸ்தி இருக்கும். ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 8.25 இன்ச் ப்ளஸ் 1.25 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் வச்சுக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு ஸ்கேல் ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ண பின்னாடி உடம்பு லூஸ் வச்சுட்டு கூட மேல் சைடு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே மேல் சைடு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் உடம்பு லூஸ் வச்சு மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் இறக்கம் 4.5 இன்ச் வச்சுக்கலாம். 4.5 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்ட பின்னாடி ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 7 இன்ச் வரணும். 14 இன்ச் இருந்துன்னா சரியாக இருக்கும். ஏழு இன்ச் சரியாக இருக்குது. இதே கரெக்டாக இருக்கும். இடுப்பு அளவு 24 இன்ச்சு. கீழ் சைடு 6 இன்ச்சு ப்ளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 7 இன்ச் வச்சுக்கலாம். அது கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு 3.5 இன்ச் நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அகலம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ஒரே மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் இன்னும் லூஸ் வேணாலும் இதில் தள்ளி வச்சுக்கலாம். 8.5 இன்ச் வச்சோம்னா 34 இன்ச் கிடைக்கும். உடம்பு சுற்றளவு 32 இன்ச் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். கீழ் சைடு இடுப்பளவு 26 இன்ச் வர அளவுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இதிலேயே 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவாக லூஸ் வச்சுருக்கு. இந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு வரும். இதுவே போதும். ஒரே மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் 2 அளவுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு முதல் மார்க் பண்ணது 7 இன்ச் வரும். அடுத்தது 7.25 இன்ச் வரும். 2 மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த அளவு சரியாக இருக்கும். கீழ் சைடு நெக் இறக்கம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ 8.5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் இந்த நெக் இறக்கம் போதுமானது. இதை விட வச்சோம்னா கழுத்து லூஸ் வரும். நீ மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிக்கலாம்.
சின்ன ப்ளவுஸாக இருக்கிறதுனால ஆம்கோல் கார்னர் பகுதியில் பேக் சைடுக்கு 1.25 இன்ச் வந்ததுன்னா போதும், இல்லைன்னா பேக் சைடு சுருக்கம் வரும். 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவை தைக்க வெட்டதில் 1/4 இன்ச் கீழே இறக்கி வெட்டிக்கலாம். ஆம்கோல் பகுதியில் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இந்த மாதிரி அதிகமாக துணி இருந்தால் உள் சைடாக பிடிச்ச மாதிரி இருக்கும். இது கீழே இறக்கி வெட்டிட்டோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிராஸாக வந்ததுன்னா பிடிக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மார்க்கில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றே கால் இன்ச் கரெக்டாக இருக்குது. பீஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பட்டி துணி விட்டது போக பேக் சைடு பீஸை கிராஸாக வச்சுக்கலாம். அது கிராஸ் கட்டிங்கு. கரை பீஸிலிருந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். பீஸ் நல்லா கிராஸாக வச்சோம்னா துணி நல்லா லூஸ் கொடுக்கும். ஃப்ரண்ட் நெக் உயரம் 5.5 இன்ச் வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஸ்கேலில் பாக்ஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணுறதுக்கு. இது ரவுண்ட் நெக் இல்லாமல் வி ஷேப்பில் வரும். அதுக்கு மேல் சைடு 3/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடு பட்டி இறக்கம் 4.5 இன்ச் வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 3.5 இன்ச் வரும். டாட் பிடிக்கிறது, பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லாம் போகும். பேக் சைடு 2.25 இன்ச் வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். மேல் சைடு வந்து கப் லென்த்து 12.5 இன்ச் வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 11.5 கிடைக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு இந்த இறக்கமே போதும், ஏன்னா சின்ன உடம்பாக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 3.5 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு. அது மார்க் பண்ண அளவுக்கு ஸ்கேலில் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். சின்ன ப்ளவுஸாக இருக்கிறதுனால வி ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேவையில்லை, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கழுத்து பகுதியிலிருந்து கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடு மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிடலாம். சின்ன ப்ளவுஸாக இருக்கிறதுனால சின்ன டாட் தான் முடிப்போம். 1 இன்ச்சு அகல பிடிச்சோம்னா 2 இன்ச்சு வரும். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். சென்டர் பகுதி கரெக்டாக வருது. அதில் கட் பண்ணி விட்டுடலாம். அதிலிருந்து 1 இன்ச்சு நீளம் வச்சோம்னா 2 இன்ச்சு கிடைக்கும். முன் சைடு இருந்து 2.25 இன்ச்சு இருக்கும். ஊக்பட்டி ஜாயின் மாடலில் 1/4 இன்ச்சு போனாலும் 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு நூலளவுக்கு ஆரம்பித்து கீழ் சைடு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடலாம்.
கிராஸ் கட்டிங்கனால 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக தான் இருக்கும். மேல் சைடு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் சைடு கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கிறதுக்கு இதே அளவு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். காலஞ்சு ஊப்பட்டி ஜாயின் பண்ணுறதில் தைக்கிறதுக்கு சரியாக போயிடும். டாட் பிடிக்கிறதுலையும் 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். தைச்ச பின்னாடி 7.75 இன்ச்சு வரும் கிராஸ் கட்டிங்கிறதுனால. பீஸ் அப்படியே பேக் சைடு மேலே எடுத்து வச்சிடலாம். கட்டிங் அமைப்பு சரியாக வந்துருச்சு. மார்க் பண்ணி கட் பண்ண அளவு சரியாக வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடு 11.5 இன்ச்சு கிடைக்கும். ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. லூஸ் வேணும்னா அதிகமாக தள்ளி தைச்சோம்னா 7.25 இன்ச்சு வரும். கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு உயரம் டாட் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். 2 இன்ச்சு அகலம், 2.5 இன்ச்சு உயரம். ஃப்ரண்ட் சைடு 2.25 இன்ச்சு டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். ஆம்கோல் பகுதியிலிருந்து 4 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸோட அமைப்பு சரியாக வந்துருச்சு. அடுத்து பட்டி கட் பண்ணிக்கலாம். லூஸ் வச்சதோட 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம். பேக் சைடு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். மூணு இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம் வளைவாக கட் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் சைடு வச்சதை விட 1 இன்ச்சு குறைய வச்சுக்கலாம். 3 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 2 இன்ச்சு கிடைக்கும். ஸ்கேலில் வி ஷேப்லேயே மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட அமைப்பு இதுதான். ஃப்ரண்ட் சைடு எப்பவுமே தைக்கும்போது 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டு தான் தைப்போம். 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு இப்போ அகலம் இருக்குது. மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிடலாம். பேக் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். மார்க் பண்ண அளவுக்கு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். எச்சு கம்மி வராது. கட்டிங் செய்கிறதும் தைக்கிறதும் ஒரே மாதிரி இருந்ததுனா தான் ப்ளவுஸோட அமைப்பு சரியாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் 7.25 இன்ச்சு அகலத்துக்கு மடித்து போட்டுக்கலாம். கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
கை நீளம் 10 இன்ச்சு வேணும், தைக்கிறக்கு 1/2 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழ் சைடு 3 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம் கிராஸாக கட் பண்ணுறக்கு. சின்ன ப்ளவுஸுக்கு இதுவே போதும். ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் அகலம், ப்ளஸ் 1.25 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ப்ளவுஸில் 1.25 இன்ச்சு அதிகமாக வச்சுது, அதே அளவுக்கு வச்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு 7 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாம். சரியாக இருக்கும். கட் பண்ண ப்ளவுஸ்லையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. மேல் சைடு 3 இன்ச்சு விட்டதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா டேப்பில் அளந்து பார்க்கும்போதும் 1/4 இன்ச்சு மாறி போயிடும். கீழ் சைடு கை லூஸ் என்ன வேணுமோ அதிலிருந்து 1.25 இன்ச்சு அதிகமாக வச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். வளைவாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணும்போதும் பேக் சைடு கிராஸாக கட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் கீழ் சைடு அந்த 1.25 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். உள் சைடு இழுக்காமல் கரெக்டாக வரும். கவர் தட்டு கட் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படியே 2ஆக எடுத்துக்கலாம். மேல் சைடு சென்டர் பகுதியிலிருந்து 1.5 இன்ச்சு கீழ் சைடு இறங்கி வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். சரியாக இருக்கும். பீஸ் திரும்பவும் 2ஆக மடிச்சுக்கலாம். 6 இன்ச்சு லூஸ் வச்சோம், அதுக்கு மார்க் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ ப்ளவுஸ் பீஸை வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. மேல் சைடு 1/2 இன்ச்சு விட்டுலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. கட் பண்ண அளவு சரியாக இருக்குது. ஸ்லீவ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும், எச்சு கம்மியே வராது. தைக்கும் போதும் கரெக்டாக தைச்சோம்னா போதும். அடுத்து ப்ளவுஸ் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். கரை பீஸிலேருந்து தள்ளி வச்சிடலாம். கரை பீஸ் இருந்துன்னா கெட்டியாக இருக்கும், தைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங்கும் நல்லா வராது. லைனிங் கிளாத்தோட 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தைக்கும்போது பிசுறு வரும். பெரிய தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸு இந்த மாதிரி குறுக்கால வரக்கூடாது. ஸ்லீவில் வந்த மாதிரி நேர் சைடு தான் வரணும் இந்த லைனு. அப்போ தான் ப்ளவுஸ் அழகாக இருக்கும். பீஸ் திளிப் போட்டுக்கலாம். கோடு நேர் வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி திளிப் போட்டு கட் பண்ணுறதுக்கு துணி கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ண பின்னாடி தான் ஸ்லீவ் கட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் ப்ளவுஸ் இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.